ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் 40க்கு அப்புறமா இஸ் நாட் ஃபிட் ஃபார் லைஃப். அவன் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே பிசியோலஜி கொடுத்து ஹாஸ்பிட்டல் தான் கொடுத்துட்டு இருக்கான். எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன், எல்லா பாக்ஸர்ஸும், நம்ம ஃபுட்பால் பிளேயர் முதல் கொண்டு, நம்ம கிரிக்கெட்டர்ஸ் முதல் கொண்டு, they are not fit for normal life. சரிங்க, சார் என்ன சொல்றாருன்னா, மசில்ஸ் எல்லாம் மனுஷாளுக்கு நல்லது கிடையாது, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுனா நம்ம சீக்கிரமா செத்து போயிருவோன்றது. இது நம்ம ஒகேஷனலா இந்த மாதிரி கதைங்க எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? நானும் கேட்டிருக்கேன். பட் ஆக்சுவலா எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் சோஷியல் மீடியாவை உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. 3 மேஜர் ஸ்டடி இருக்குங்க. 45,000 இன்டர்நேஷனல் அத்லீட்ஸ், நேஷனல் அத்லீட்ஸ், ஒலிம்பியன்ஸ் எல்லாரையும் சேர்த்து பார்த்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, தட் இஸ் அவங்க நார்மல் பாப்புலேஷனோட எத்தனை வருஷம் அதிகமா வாழ்றாங்கன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா, அத்லீட்ஸ்ல இருந்தவங்க 2.8 வருஷம் மத்த பாப்புலேஷனை விட அதிகமா வாழ்ந்திருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒகேஷனலா இது நடந்தாலும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம். ரெண்டாவது பாயிண்ட், மனுஷாளுக்கு மசில் எதுக்கு வேணும்னா, மசில் இல்லைன்னா நம்மளால மூவ் பண்ண முடியாது, பேலன்ஸ் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ், நிறைய ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. மசில்ல சேட்டலைட் செல்ஸ்னு ஹீலிங் ஸ்டெம் செல்ஸ் இருக்குங்க. மசில் நல்லா இருந்தா தான் எலும்பு நல்லா இருக்கும், நரம்பு நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நம்ம உடம்போட ஹீட் ப்ரொடக்ஷனுக்கு, லிவரோட ஃபங்க்ஷனுக்கு, கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா மசிலும் டாக்ஸின் ரிமூவல்ல ஹெல்ப் பண்ணும். இதை தவிர மூச்சு எடுக்கிறதுக்கு, இன்ஜுரியை பிரிவென்ட் பண்றதுக்கு மூளையோட ஹெல்த்துக்கும் தேவைங்க. சோ மசில் தேவையா, எக்ஸசைஸோ ஸ்போர்ட்ஸோ விளையாடணுமா இல்லையான்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.